ஒரு 15 மணி நேர பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. வெள்ளிக்கிழமை நடக்க இருந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது சனிக்கிழமை தொடங்கியிருக்காங்க. சனிக்கிழமை சாயங்காலத்துக்கு மேலே தான் அந்த பேச்சுவார்த்தை தொடங்குச்சு. இரவு முழுவதும் அந்த பேச்சுவார்த்தை நடந்ததாக செய்திகள் பரவுது. 15 மணி நேர பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை பொறுத்து இந்த பேச்சுவார்த்தையில் கைதிகளுக்கான பரிமாற்றம் உள்ளிட்ட விஷயங்கள் பேசுபொருளாக மாறி இருக்கு. பொருளாதார ரீதியாக ஈரான் முடக்கப்பட்டது தொடர்பான விவரங்களும் பேசுபொருளாக மாறி இருக்கு. அது மட்டும் கிடையாது, போர் நிற்கணும் அப்படின்னா பெர்மனன்ட் சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் அதிகமான அளவில் பேசியிருக்காங்களாம் அதிக நேரத்தில். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாகிஸ்தானை சேர்ந்த அதிகாரிகள் ஈரான் சேர்ந்த அதிகாரிகள்கிட்ட பேசுவாங்க. அவங்க தான் அந்த ரிப்போர்ட்டை யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க, பாகிஸ்தானில் இருந்து டைரெக்டாக அமெரிக்காவுக்கு அந்த தகவலை கொண்டு போய் கொடுப்பாங்க. அப்புறம் அமெரிக்கா சொல்லக்கூடிய விஷயத்தை அதை கேட்டுக்கிட்டு பாகிஸ்தான் அதிகாரிகள் மறுபடியும் ஈரானுடைய டெலிகேட்ஸ்ட்டை வந்து சொல்லுவாங்க. இப்படித்தான் போயிட்டு இருந்தது. அதனால தான் இவ்வளோ டிலே. ஐக்கிய அரபு எமிரகம் இப்போ கோபத்தில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல். எங்களை இந்த பேச்சுவார்த்தைக்கு ஏன் கூப்பிடல அப்படிங்கிற கடுப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, ரஷ்யா, சீனா, கத்தார் மற்றும் சவுதி அரேபியா போன்ற நாடுகள் பார்வையாளர்களாக கூட கலந்து கொள்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. ஆனால் யுஏஇ மட்டும் கலந்துக்கிறதுக்கு ஏன் அனுமதி கொடுக்கல பாகிஸ்தான் அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. ஐக்கிய அரபு எமிரகம் சமீபத்தில் பாகிஸ்தானிடமிருந்து $3.5 பில்லியன் அளவிற்கான கடனை திருப்பி கேட்டது தான் இங்கே பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது. இது யுஏஇக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான அவமானமாக அவங்க கருதுகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, வளைகுடா நாடை சேர்ந்த மற்ற நாடுகள்லாம் பங்கேற்று இருக்காங்கல்ல ஒரு பார்வையாளராக, எங்களை மட்டும் ஏன் கூப்பிடல அப்படிங்கிற கவலை அவங்களுக்குள்ள இருக்கு.